விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் ஸ்டிக்கர் அரசியல் பண்ணுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறோம்னாரு, உண்மையாகவே மூடிட்டாரா? அதெல்லாம் நடந்துருச்சுங்களா? அதெல்லாம் யாராவது வந்து கிராஸ் செக் பண்ணிங்களா? இப்படி ஒரு கேள்வி. முதல்ல அந்த டாஸ்மாக் வரதோடும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர் அரசியலுக்குள்ளே போகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து ஸ்டிக்கர் அரசியல். இந்த டாஸ்மாகில் சிஎம் விஜய் அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணார்? 717 கடைகள், அது என்னென்னா வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த 717 கடைகள் மூடப்படும் அப்படின்னு ஒன்று பல பேர் வந்து வரவேற்றார்கள், பல பேர் கைத்தட்டினார்கள். குறிப்பாக தாய்மார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. இந்த டாஸ்மாக் கடையினால் நாங்கள் படுற அவஸ்தை இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பூரண மது விலக்குன்னு கொண்டு வந்துருங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இன்றைக்கி ரொம்ப அடித்தட்டு மக்கள் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அந்த 500 ரூபாயில் நம்ம குடிக்கிறது தப்பு தான் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம். பொதுவாக அவங்க மனைவிமார்களே சொல்கிறதுனா, ஐயோ ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற, ஒரு 200 ரூபாய் சாராய கடையில் கொடுத்துட்டு 300 ரூபாய் வீட்டுக்கு குடியா, புண்ணியமாக போதும் உனக்கு அப்படின்னு. ஆனால் 500 ரூபாயில் 450 ரூபாயை வந்து சாராய கடையில் கொடுத்துட்டு 50 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துமானா, அந்த 50 ரூபாயில் என்னங்க கொடுத்தனம் பண்ண முடியும்? இவங்கெல்லாம் யாருன்னா உண்மையிலே விளிம்பு நிலை மக்களுங்க. வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களாம் யாருன்னா விளிம்பு நிலை மக்கள், அன்றாடம் காட்சிகள், அன்றாட கூலிகள். இவங்க வந்து ரோடு வேலை செய்கிறது, மண் வேலை செய்கிறது, விவசாயம் செய்கிறது. இன்னைக்கு பூரா பாட்டாளிகள் வெயிலையும் மழையிலையும் உடல் உழைப்பை நம்பி ஒரு வண்டி இழுத்து முழுக்க அவங்களுக்கு என்ன வருமானம்? அது சொற்ப வருமானம். அந்த வருமானத்தினுடைய பெரும்பகுதி 90% எடுத்து போய் சாராய கடையில் கொடுத்துட்டு மீதி வந்தால் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் சாமி ஐயா விஜய், நீங்கள் இந்த சாராய கடையை மூடிடுங்க அப்படின் போது, இந்த 717 கடைகளை நான் மூட போகிறேன் போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வருமானம் வர கல்லாப்பட்டிங்க, அது அரசாங்கத்துடைய மிகப்பெரிய கல்லாப்பட்டி, அதில் கை வைக்கிறீங்களே, இதெல்லாம் முடியாதுங்க, சும்மா நீங்கள் வந்து அடிச்சு விட்டு போகலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி நேற்று முந்தின நாளாக 717 கடைகளை மூடியாச்சுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைச்சர் விக்னேஷ் அவர் தான் தெரிவிச்சிருக்கார். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். முடியாது விமர்சனம் பண்ணாங்க. அதில் அவர் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அமைச்சர்? வந்து சில கடைகள் வந்து ஒரு நாளைக்கு 75 லட்சம் ரூபாய் வசூல் வருதுங்கன்னு. சாதாரண காசு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 75 லட்சம், 3/4 கோடி. அந்த கடையெல்லாம் கூட நாங்கள் மூடி இருக்கிறோம். வருமானம் பெருசு கிடையாது. நாங்கள் சொன்ன வாக்குறுதி, எங்கள் தலைவர் சொன்ன வாக்குறுதி, எங்கள் சிஎம் சொன்ன வாக்குறுதி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் மிக முக்கியமாக வந்து இந்த 717 கடைகளில் 400 கடைகள், 400 சில்லறை கடைகள் வந்து டாஸ்மாக் வித் பாருடன் இணைந்த கடைகள். மீதி 200 சில்லறை கடைகள் வந்து வெறும் கடைகள் மட்டும், பார் இல்லாதது. இல்லை வந்து 22 25 எலைட்டுன்னு இல்லைங்களா, இந்த வெளிநாட்டு சரக்குலாம் விற்கிற கடை அரசாங்கமே, அதெல்லாம் முடியாச்சு. இதில் அதிகப்படியாக 95 கடைகள் சென்னையில். மிக முக்கியமான விஷயம், சென்னை மாதிரியான பெருநகரில் எந்த தெரு உள்ள நுழைஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து டாஸ்மாக் கடை இருக்குங்க. அது எங்கே நுழைஞ்சாலும் வந்து இதெல்லாம் நாங்கள் சொன்னபடி மூடியாச்சு, நாங்கள்லாம் முடிச்சு வச்சாச்சு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் முதல்வரை மீட் பண்ணிட்டு வந்தார் நடிகர் பார்த்திபன். அவர் ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருந்தார். அவர் முதல்வரை மீட் பண்ணார் சிஎம் விஜயை. அவருக்கு வந்து ஒரு ஓவியம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் கூட போட்டிருந்தாங்க, விஜயநகர பேரரசர் மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு. ஒன்று எங்கள் சமீபமாக பார்த்திபன் அவர்களும் பாக்யராஜ் அவர்களும் நிறைய அந்த தெலுங்கு சம்மந்தமான விஷயங்கள் பேசிட்டாங்க. ஆமாம், நாங்கள் தெலுங்குக்காரர் தாங்க, நாங்கள் வந்து தெலுங்கு தாங்க பேசுவோம், நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தாங்க அப்படின்ற அளவுக்கு இதாகிடுச்சு. இதை வந்து நோட் பண்ணி, ஏங்க இருக்கிற மன்னர்கள் சேர, சோழ, பாண்டிய, கரிகால, எவ்வளோ மன்னர்கள் இருக்காங்க, பல்லவன், இவ்வளோ சொன்னாமல் விஜயநகரம்னு சொல்லியிருக்காருன்னா இவருடைய தெலுங்கு பாசத்தை அங்கே காட்டியிருக்காரு பாருங்கன்னு. சரி, அதுக்குள்ளே போக வேணாம், அவர் தோணதை பேசினார். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, அதே டெய்லர், அதே ட்ரெஸ்ஸு, அதே கடை அப்படின்னு. இதே மாதிரி ஓவியத்தை தான் பவன் கல்யாண் துணை முதல்வராக ஜெயிச்சப்போ எடுத்து போய் கொடுத்துருக்காரு. வந்து சரி, அவர் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பார். அவர் என்ன சொல்கிறார் ஐடியானா, நீங்கள் டாஸ்மார்க்லாம் மூடாதீங்க, யார் பார்த்திபன் அவர்கள், அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் எடுத்து போய் சுடுகாட்டுக்குள்ளே வச்சுருக்கன்றார். என்னங்க இது வந்து என்ன லாஜிக்னு தெரியல. வந்து அந்த கடைகள்லாம் எடுத்து போய் சுடுகாட்டில் வச்சுருங்க. ஏன்னா கடைசியாக போய் மனிதன் அங்கே தானே இதுவாகிறான். சைக்காலஜிக்கலாக அவன் வந்து குடிக்க போகிறவனுக்கு, ஐயோ இந்த சுடுகாடா, இந்த பணமா அப்படின்னு பார்த்தா அவன் சைக்காலஜிக்கலாக மறந்து போய் குடிக்கிறதே விட்டுருவான்னு.
ஏங்க ஒரு பாடியை பொச்சுவிட்டு அது பக்கத்தில் ஒரு சாராய பாட்டில் பொச்சுட்டு நீங்கள் போயிட்டு பார்க்குறான். ஒரு உதாரணத்துக்கு குடிகாரங்க சும்மா பணத்துக்கு இடத்துல நோண்டி எடுத்து சாராய பாட்டில் எடுத்துன்னு அந்த பணத்தையே விட்டு ஓடி போவாங்க. அதுதாங்க மதுப்பிரியர்கள். ஆமாம், மதுப்பிரியர்கள் அப்படி சொல்லலாம். குடிகாரர்கள் சொல்கிறது கூட தப்பு, மதுப்பிரியர்கள். இவர் ஒரு ஐடியாவை இப்படி சொல்கிறார் வந்து. இதில் ஒரு லாஜிக் இருக்க. கிண்டல் பண்ணுறாரா இல்லை சீரியஸாக சொல்கிறாரா? இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்குன்னா இந்த மதுப்பிரியர்கள் வெறி பிடிச்சி போய் இன்றைக்கி வந்து குடிநோயிலிருந்து அவங்களை மீட்க முடியாமல் அங்கங்கே வந்து இந்த குடி மீட்பு மையங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். இவர் வந்து லாஜிக் சொல்கிறேன்ட்டு இது ஒரு பப்ளிசிட்டி சென்ட்டு. இது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் கூட அவர் பிஆர்ஓ மூலயமா அனுப்பிச்சி வச்சுருக்காருன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. நோ காப்பி ரைட்ஸ், இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. என்னென்னா வந்து சிஎம் விஜய்க்கு ஆளுக்கு உட்காந்து அட்வைஸ் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. அதை தாண்டி அதிகாரிகளும் அமைச்சர்களும் குறிப்பாக அனுபவசாலி அரசியல்வாதிகளும் சொல்கிறத அவர் கேட்டுப்பார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஸ்டிக்கர் அரசியல் ஒன்று பேசணும் இல்லைங்களா? அதை வந்து சமீபத்தில் இந்த பள்ளி மாணவ மாணவிக்கெலாம் தாவேகா சார்பில் இல்லை தமிழ்நாடு அரசு சார்பில் பேக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திருக்குறள் எழுதிட்டு திருக்குறளுக்கு வந்து கலைஞர் வந்து ஒரு விளக்க உரை எழுதினார். அதையும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட தாவேகா விஜய் ஸ்டிக்கரு விசில் சின்ன ஸ்டிக்கரு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஸ்டிக்கர் அரசியல் ஒழிஞ்சாச்சுப்பா, ரொம்ப நல்லது சாமி அப்படின்னு கும்பிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு கட்சிகள் வரும்பொழுதும் இந்த ஸ்டிக்கர் வந்து விடவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சென்னையில் மழை வெள்ளம் ஏற்பட்டு சென்னையே அலோகலமாகி போச்சுங்க. அது பல பேர் வீட்டு மொட்டை மாடியில் கிடந்தாங்க, பல பேர் வெளியூருக்கு போக முடியாமல் கிடந்தாங்க. குறிப்பாக சாலையில் வசித்தவர்கள்லாம் எங்கே இருக்கிறதுனே தெரியாமல் இருந்த பொழுது பல பேர் வந்து தனியார் திருமண மண்டபங்கள்லாம் கொடுத்தாங்க. இந்த மழை வெள்ளம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து சென்னையை வந்து கொலாப்ஸ் ஆக்கி விட்டுச்சு. அந்த நேரம் அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, கட்சிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சென்னை மக்கள் படாத பாடுபடுறாங்க, உணவுப் பொருட்கள் வேறு மாதிரி நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு ஒன்று அம்மாவுடைய மனசில் அம்மாவோடைய குட் புக்கில் இடம் முடிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுன அரசியல் இருக்குது பாருங்க. பிரெட்டு பாக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, சானிட்டரி நாப்கின்னு இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அது பெரிய விமர்சனமாக ஆகிப்போச்சு. இங்கே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 5 ரூபா பொருள், ஆனால் ஒட்டுற ஸ்டிக்கர் வந்து 50 ரூபாய்க்கு. ஊருங்களில் கோயிலுக்கு டியூப் லைட்டு கொடுப்பாங்க. வந்து அந்த டியூப் லைட்டில் பார்த்தீங்கன்னா அன்பளிப்புன்ற பேரை டியூப் லைட் ஃபுல்லாக எழுதி வச்சுருவான். அது எரியும் போது வெளிச்சமே வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை. அதே போல் கலைஞர் டிவி, கலைஞர் கொடுத்தாரு. வந்து டிவியே கலைஞர் டிவின்னு ஆகிப்போச்சு. வந்து தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக விலையில்லாத தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறேன்னு அதில் பார்த்தீங்கன்னா அவர் கலைஞருடைய இது லோகோவோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் படமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எங்கே பார்த்தாலும் கலைஞர் டிவி கலைஞர் டிவி கலைஞர் டிவின்னு ஒரே இது ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மையார் வந்தாங்க, விலை இல்லாத மிக்சி கிரைண்டர். அந்த மிக்சி கிரைண்டர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க படகம் தான். அந்த மிக்சி கிரைண்டர் ஓடிச்சா ஓடலையான்னு தாண்டி எங்கே பார்த்தாலும் அதுக்கு ஒரு பேர் விலையில்லா இலவசம் தாண்டி அதை பல இடங்களில் ஓடவே இல்லை. அதை பழுது பார்க்கறதுக்கு வந்து தமிழக அரசே வந்து ஒரு கடையை ஒன்று வச்சுருந்தாங்க. என் படத்துலேயும் மெர்சல் படத்தில் நினைக்கிறேன் முருகதாஸ் தூக்கி அதை தீயில் போடுவார். அதெல்லாம் கூட பெரிய விமர்சனமாலாம் ஆச்சு. வந்து இந்த மிக்சி கிரைண்டரை தூக்கி போடுவாப்பில். அப்புறமா இவங்க கடந்த ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார். அதில் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஒட்டினது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை ஆன் பண்ணும்போதே வந்து முதல்வருடைய படத்துன்னு ஆன் பண்ணி அதில் சில வாசகங்களோட வரும். இது எப்படிங்க நீங்கள் கொடுக்குறீங்க? வந்து அந்த லேப்டாப் எடுத்துமே அவன் எப்படி யூஸ் பண்ணுவான்? இப்படி தான் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணணுமா? இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டிக்கர் அரசியல் ஒழியாதா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறீங்களேப்பா அப்படின்பொழுது சமீபத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு இந்த பேகு கொடுத்தாங்க, பள்ளி பேக். அதில் எந்த இடத்துலையும் சிஎம் விஜயோட ஸ்டிக்கரோ தாவேகானுடைய ஸ்டிக்கரோ விசில் ஸ்டிக்கரோ எதுவுமே இல்லைங்க. திருக்குறள் கீழே வந்து கலைஞருடைய விளக்க உரை இருந்தது அப்படின்னு போட்டுட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஏங்க அது வந்து கடந்த ஆட்சியில் திமுக கவர்மெண்ட் ரெடி பண்ண பேக்குங்க. அது வந்து அவங்க கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் பேக்கை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து இவங்க எடுத்து தான் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுத்து பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. இவங்க தரப்பில் தாவேகா தரப்பில் என்னன்னா அவங்க ஒரு பதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரைட்டுங்க அவங்க பேக்கு தான், அவங்க கொடுக்குற நேரத்தில் கடைசி நேரத்தில்
திரு ஸ்டாலின் அவர்களுடைய படமோ திரு உதயநிதி அவர்களுடைய படமோ ஒட்டி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்தில் எங்க கையில இப்ப ஆட்சி வந்தாலும் அந்த பேக்லாம் எங்க கையில வந்துருச்சு. இப்ப நாங்க நினைச்சோம்னா எங்க சிஎம் விஜயோட படத்தையோ அல்லது விசில் சின்னத்தையோ நாங்க வச்சு ஒட்டலாம் கொடுக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஐடியா எங்க கிட்ட கிடையாது. நாங்க அப்படி விருப்பப்படல. ஒரு ஸ்டிக்கர் அரசியலை நாங்க நடத்த விருப்பப்படல. நாங்க அதை விரும்பல. ஏன்னா எங்க தலைவர் எங்க சிஎம் உலகம் அறிந்தவர். அவர் இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்லயும் அவர் நன்கு அறிந்தவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பாருங்க, அப்புறம் ரஃபி ரஹானா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் கேரளாவில் மலப்புரத்துல இருந்து சிஎம் விஜயை பார்க்கறதுக்காக கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து நடந்தே வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 720 கிலோமீட்டரு. அவர் விஜயோட மிக தீவிர ரசிகர். அவர் தோத்து போயிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சவால் விட்ட ஒரு கேரள ரசிகர் தன்னுடைய மனைவியுடன் மலப்புரத்துல இருந்து கிளம்பி நேத்து பார்த்தீங்கன்னா செய்தி மதுராந்தகத்தை கடந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் அவர் தோத்துட்டாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஜெயிச்சுட்டாருன்னா அவரை நாங்கள் நடைப்பயணமா பார்க்கணும்னு விருப்பப்படுறோம், அவரை நாங்கள் பார்த்தாகணும். கேரளாவில் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டுங்க. தாவேக்கானுடைய கிளை அலுவலகத்தில் அங்கே தரங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, எங்க தலைவர் எங்க முதல்வர் உலகம் அறிந்தவர். அவருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் நாங்கள் அப்படி பிரபலப்படுத்த வேண்டிய வேலையே கிடையாது. இனி நாங்கள் ஸ்டிக்கர் ஆட்சியை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இதை இவர்கள் கடைபிடித்தால் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் குட் புக்ல இடம்பெறுவார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.